ஹலோ கைஸ், இன்னைக்கு ஒரு டே இன் மை லைஃப் vlog தான் நான் காட்டலான்னு நினச்சேன். நான் இன்றைக்கி என்னோடய 5th மந்த் செக்கப்புக்காக ஹாஸ்பிட்டலுக்கு போகிறேன். ஸோ இந்த டே எப்படி போகுதுன்னு வாங்க பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஐம் கோனா மேக் மை பெட். ஸோ அதுதான் காலையிலேயே ஒரு ஃப்ரெஷ்ஷான வைப்பு கொடுக்கும். ஸோ அதுக்கப்புறமா தான் நான் என்னோடய மற்ற வேலை எல்லாமே செய்வேன். அண்ட் தென் ஐம் கோனா டேக் மை டேப்லெட். இது ப்ரெக்னென்சியில் எனக்கு ஸ்டிமுலேட் ஆகிருக்கிற தைராய்ட்ஸ். ஸோ த்ரூ அவுட் த ப்ரெக்னென்சி நான் இந்த டேப்லெட் எடுக்கணும்னு அட்வைஸ் வந்ததுனால நான் இந்த டேப்லெட் எடுத்துகிட்ருக்கேன். ஸோ நான் இன்றைக்கி இந்த காட்டன் ட்ரெஸ் தான் வியர் பண்ண போகிறேன். ஹாஸ்பிட்டலுன்றதுனால கம்ஃபர்டபுளாக இருக்கணும். இந்த ட்ரெஸ் நான் மிந்த்ராவில் வாங்கினேன். ப்ரைஸ் அரவுண்ட் 850 ஆர் சம்திங் வந்திருந்தது, சரியாக தெரியல. ஸோ இது கம்ஃபர்டபுளான மேக்ஸி. ஸோ ஹாஸ்பிட்டலுக்கு கரெக்டாக இருக்கும்னு குளிச்சுட்டு வந்ததுக்கப்புறமா வழக்கம் போல் என்னோடய ஸ்கின் கேரை நான் ஃபினிஷ் பண்ணிட்டேன். அடிக்கிற வெயிலுக்கு சன்ஸ்க்ரீன் இல்லாமல் எங்கேயுமே வெளியில் போகவே முடியல. ஸோ அதனால் என் ஸ்கின் கேர் முடிச்சுட்டு நான் ஃபைனலாக சன்ஸ்க்ரீனும் அப்ளை பண்ணிக்கிட்டேன். நல்லா நிறைய சன்ஸ்க்ரீன் எடுத்து நான் அப்ளை பண்ணிக்கிட்டேன். ஸோ சன்ஸ்க்ரீன் இஸ் வெரி 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 இம்பார்ட்டண்ட். அதுக்கப்புறமா நான் பிரேக்ஃபாஸ்ட் பண்ணி சாப்பிட்டுட்டு கிளம்பலாம் அப்படின்னு நினச்சேன். இன்றைக்கி பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு சிம்பிளாக தோசை தான் பண்ணிக்கிட்டேன். பிகாஸ் ஹாஸ்பிட்டலுக்கு டைம் ஆகிடுச்சு அப்பாயின்மெண்ட்டுக்கு. ஸோ அதனால் சிம்பிளாக தோசை பண்ணி சாப்பிட்டுட்டு போகலான்னு நினச்சேன். ப்ரெக்னென்சியில் ரொம்ப காமனான விஷயம் வந்து மார்னிங் சிக்னஸ். ஸோ எனக்குமே ஃபஸ்ட்டு 3-4 மந்த்ஸ் அந்த மார்னிங் சிக்னஸ் ரொம்ப ஹெவியாகவே இருந்தது. வாமிட்டோடு இருந்தது. பட் 5th மந்த் ஸ்டார்ட் ஆனதுக்கப்புறமா வாமிட் மட்டும் குறைஞ்சிருக்கு. பட் மற்றபடி அந்த மார்னிங் சிக்னஸ் அப்படியே தான் இருக்குது. காலையில் எழுந்திரிச்சு கிச்சனில் வந்து நின்று வெறும் வயிறில் வேலை செய்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டமாக இருந்தது. இந்த ப்ரெக்னென்சியில் ரொம்ப கஷ்டமாக இருக்குது. பட் அதையுமே மேனேஜ் பண்ணிக்கிட்டு ஒர்க் லைஃப்பையும் பேலன்ஸ் பண்ணிவிட்டு எல்லாத்தையும் மேனேஜ் பண்ணுற மாதிரி விமன்ஸ் இன்னுமே நிறைய பேர் இருக்காங்க. ஸோ ரொம்ப ப்ரௌடாக தான் இருக்குது அவங்களெல்லாம் நினச்சாலுமே. அண்ட் இந்த மாதிரி டைமில் நிறைய வாட்டர் குடிக்கணும் அப்படின்னு சொல்லி அட்வைஸ் பண்ணுறாங்க. பட் அந்த வாட்டர் தான் வந்து உள்ளே இறங்கவே மாட்டேங்குது. ரொம்ப கஷ்டப்பட்டு குடிக்கிற மாதிரி இருக்குது. வாட்டர், ஃப்ரூட் ஜூஸஸ் இது எல்லாமே லிக்யூட் கண்டென்ட் நிறைய எடுத்துக்கணும் அப்படின்றது ஒரு இம்பார்ட்டண்ட்டான விஷயம் ப்ரெக்னென்சியில். பட் அது ரொம்பவே கஷ்டமான விஷயம். வாட்டர் தானே குடிக்கலாமே அப்படின்னு தான் இருக்கும். பட் ப்ரெக்னென்சியில் வாட்டர் குடிக்கிறது கூட ரொம்ப பெரிய விஷயந்தான். ஸோ மார்னிங்கில் வெறும் வயிறில் அந்த வாட்டர் வந்து கன்சியூம் பண்ணுறது எவ்வளோ கஷ்டமான விஷயம்னு அது எப்படி சொன்னாலுமே தெரியாது. ஸோ அந்த வாமிட்டிங் சென்சேஷன் அதையும் தாண்டி ஹெல்த்துக்காக நம்ம பண்ணுறது கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக தான் இருக்குது. பட் இட்ஸ் ஓகே, இட் இஸ் கோனா பி வொர்த் இட். நைட்டு ஃபுல்லாக என் ஹஸ்பண்ட் வந்து இருமிகிட்டே இருந்தாங்க. ஸோ அவங்களுக்காக டர்மரிக் மில்க் போடலான்னு சொல்லிட்டு நான் பால் காய்ச்சி டர்மரிக், அதில் கொஞ்சம் பெப்பர் தூள் அண்ட் நாட்டு சர்க்கரை இது 3யும் மிக்ஸ் பண்ணி நல்லா கொதிக்க வச்சு அது நீங்கள் இருமல் இருக்கிறவங்களுக்கு கொடுத்தீங்கன்னா அது இருமல் இல்லை த்ராட் பெயின் இல்லை தொண்டையில் வந்து உங்களுக்கு ஏதாவது சளி வந்து தொண்டையில் ஒரு மாதிரி கரகரன்னு இருக்குது அப்படி ஃபீல் பண்ணிங்கன்னா இந்த டர்மரிக் மில்க் வந்து ரொம்பவே எஃபெக்டிவாக இருக்கும். ஸோ வேணும்னா ட்ரை பண்ணி பாருங்கள். டர்மரிக் நேச்சுரலாகவே வந்து ஆன்டிபயோட்டிக்குன்றதுனால அது ஆக்சுவலாக வந்து குட் ஃபார் ஹெல்த்து தான். ஸோ அதுக்காக தான் நான் இதை சஜஸ்ட் பண்ணுறேன். நாங்கள் அடுத்ததாக பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டுட்டு கிளம்பலாம், மற்ற வேலையெல்லாம் முடிச்சுட்டு கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு டிசைட் பண்ணிட்டோம். எந்த மேக்கப்புமே போடல. ஹாஸ்பிட்டலுக்கு எதுக்கு மேக்கப் அப்படின்னு நினச்சேன். பட் ஃபேஸ் பார்க்குறதுக்கு ரொம்ப நோயாளி மாதிரி இருந்தது. அதனால் ஜுடியோவில் இந்த மினி லிப்ஸ்டிக் மட்டும் போட்டுட்டு தலை சுத்தமாக காயலை. அதனால் குட்டி கிளச் கொட்டிட்டு கிளம்பிட்டோம்.
ஹாஸ்பிட்டல் பக்கத்திலே தான் இருக்குது. பட் அடிக்கிற வெயிலுக்கு பைக்கில் போகணுன்னா கருகிருவோம். அப்படி தான் இருக்குது வெயில். ஸோ அதனால கார்லேயே போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு காரில் கிளம்பிட்டோம். பக்கத்தில் தான் இருக்குது. ஸோ சீக்கிரமாகவே ஹாஸ்பிட்டலுக்கு போய் ரீச் ஆகிடலாம். அண்ட் கரெக்டாக அப்பாயின்மெண்ட் டைமுக்கும் போயிட்டோம். நம்ம என்னதான் கரெக்ட் டைமுக்கு போனாலுமே நம்ம ட்ராவலிங்கில் நமக்கு ப்ரெஷர் இன்க்ரீஸ் ஆகுன்ற ஒரு ரீசன்னால் ஸோ போய் கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ண வச்சுட்டு தான் வந்து நமக்கு ப்ரெஷர் செக் பண்ணி அதுக்கப்புறம் தான் நம்ம வந்து கன்சல்டேஷன் போக முடியும். அதனால அதுக்கே ஒரு 2 ஹார்ஸ்க்கு மேலே ஆயிடுச்சு. ஸோ ஃபைனலி ஹாஸ்பிட்டலுக்கு ரீச் ஆகி எல்லாமே செக் பண்ணிவிட்டு எல்லாமே நார்மலாக இருக்குது. அண்ட் டாக்டரையும் வந்து கன்சல்ட் பண்ணியாச்சு. பண்ணிவிட்டு நாங்கள் அப்படியே ஒரு 2.5 ஹார்ஸ் கழித்து நாங்கள் வீட்டுக்கு கிளம்பிட்டோம். ஸோ பயங்கர வெயில். அடிக்கிற வெயிலுக்கு கார் சீட்டில் உட்காரவே முடியல. அவ்வளோ சூடாக இருந்தது. வீட்டுக்கு போய் எப்படா ஏசியை போட்டு உட்காருவோன்னு தான் வந்தது. சரி வெயிலுக்கு வந்து சில்லுன்னு ஏதாவது ஜூஸ் போட்டு குடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு, இது சம்மர் வாட்டர்மெலன் சீசன் அப்படின்றதுனால வாட்டர்மெலன் ஜூஸ் தான் போட்டு குடித்தேன். ஸோ வாட்டர்மெலனுமே வந்து ப்ரெக்னென்சியில் வந்து நிறையா எடுத்துக்கணும். ஏன்னா இட் இஸ் ஃபுல் ஆஃப் வாட்டர் கன்டென்ட். ஸோ அதுவுமே வந்து குட் ஃபார் ஹெல்த். பட் இந்த வாட்டர்மெலன் பற்றி இப்போது ரீசன்ட் டேஸில் வந்து சோஷியல் மீடியாவில் நியூஸ்லலாம் வந்து பயங்கரமாக வந்து ஸ்ப்ரெட் ஆகிட்டுருக்கு. அந்த மாதிரி கலர்ஸ் போட்டு ஆர்டிஃபிஷியல் கலரிங் ஏஜென்ட்ஸ் போட்டு நமக்கு கொடுக்குறது வந்து ரொம்பவே வந்து ஹெல்த் இஷ்யூவை க்ரியேட் பண்ணுது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதனால் வாட்டர்மெலன் ஜூஸ் குடிக்கும் போதெல்லாம் எனக்கு வந்து அந்த தாட் தான் வந்துகிட்டே இருந்தது. 2-3 வாட்டி அந்த ஃப்ளஷ்ஷே எடுத்து நல்லா கழுவிட்டு அதுக்கப்புறம் தான் சாயம் ஏதாவது இருக்கான்னு பார்த்துட்டு தான் ஜூஸ் போட்டேன். ஸோ அன்றைக்கி பார்த்திங்கன்னா ஆக்சுவலி ஜும்மா டே, ஃப்ரைடே. ஸோ அதனால் தொழுதரலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஃப்ரைடே ப்ரேயர் முடிச்சுட்டு அதுக்கப்புறமா கொஞ்ச நேரம் குரான் ஓதிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் தான் வந்து லன்ச் சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு போனேன். லன்ச்சுக்கு வந்து சாம்பார் அண்ட் சிக்கன் கிரேவி செஞ்சுருந்தாங்க. ஸோ ஃப்ரைடேன்றதுனால ஸோ ஏதாவது ஒரு நான்வெஜ் எடுத்துப்போம். ஆஃப்டர் அ குட் நேப் ஈவினிங் வந்துட்டு இந்த மாதிரி பால்கனியில் நின்றுட்டுருந்தேன். நல்லா காற்று வந்தது. ஸோ காற்று வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பால்கனியில் நின்றுட்டுருந்தேன். அப்புறமா ஈவினிங் வந்துட்டு ஜிஞ்சர் கேடமன் டீ குடிக்கணும் போல் இருந்தது. ஸோ அதனால டீ போட்டுட்ருந்தேன். அண்ட் டீ போட்டுட்டு அதுக்கப்புறம் டிவி பார்த்துட்டு அப்படியே ஸ்லோவாக பீஸ்ஃபுல்லாக இந்த டே அப்படியே ஃபினிஷ் ஆகிடுச்சு. ஸோ இந்த மாதிரி வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருக்கு, நீங்கள் இதே மாதிரி ரெகுலராக பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா ப்ளீஸ் டூ லைக், ஷேர், காமெண்ட் அண்ட் subscribe to SAF Lifestyle and press the bell symbol below so that you can get all the notifications whenever I upload my new video. See you guys on other videos. Thank you for watching. Bye bye.